வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கைனியில் பார்த்தீங்கன்னா வந்து சிறுகீரை வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊரான பக்கத்து ஊருக்கு தான் வந்து எடுத்துன்னு போக போகிறாங்க. உழவர் சந்தைக்கு போல் இருக்குது இன்றைக்கி சாயங்காலம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அமாவாசை, அதனால் கொஞ்சம் கீரை வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் அப்பா. நாளன்னைக்கெலாம் வந்து இது மொத்தம் வந்து காலி பண்ணிவிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், மொத்தமே சிறுகீரை தான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து போடுறாங்க, எடுக்கிறாங்க கீரை. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்துலேயே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நம்ம சேனலில் வந்து லைவ் அண்ட் ஷார்ட்ஸு, அப்புறம் லாங் வீடியோ எல்லாமே வந்து போடுவோம். விவசாயம் சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் இந்த மாதிரி கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி கீரை வகைகள். இந்த கீரைன்னு இல்லைங்க, இது வந்து சிறுகீரை மட்டும்தான் நாங்கள் வந்து அதிகமாக விட்டு எடுத்துன்னு போவோம் சந்தைக்கு. நாங்கள் என்னென்ன கீரை விடுவோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை, அறுக்கீரை, போண்டாக்கீரை, புளிச்சக்கீரை, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி நிறைய கீரை வகை ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி, நாட்டு முள்ளங்கி எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த மழை சீசன் அப்போது பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சு தண்ணி தேங்கினா கைனியில் வந்து வராது இல்லைங்களா கீரை. அதனால் மழை சீசன்லலாம் வந்து கீரை வந்து விதைக்கிறது கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் வந்து கீரை எடுக்கிறாங்க. எடுத்து அதை எங்கள் அம்மா வந்து கற்றை கட்டுறாங்க பாருங்கள். அதான் ஒரு பிடி கற்றை 20 ரூபா. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கீரை எடுத்துன்னு போயிட்டு தொட்டியாண்டு வந்து அழைச்சி வைக்கிறது. இப்போ வந்து கீரைலாம் வந்து பிடுங்கி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்பா பார்த்தீங்கன்னா கோணி பையில் வந்து அடுக்கிறாரு. இந்த கோணி பையில் தான் நாங்கள் வந்து அடுக்கி எடுத்துன்னு போவோம். ஒரு பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கற்றை 90 கற்றை வந்து நிற்குங்க ஒரு பையில். நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மாட்டு பண்ணை வந்து பார்த்துக்கின்னு இந்த மாதிரி கீரை வகைகள், அப்புறம் தாவர வகைகள் எல்லாம் வந்து நம்ம கைனியில் வந்து விட்டு எடுத்துன்னு போய் உழவர் சந்தை, மார்க்கெட்டு, சந்தை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு வருவோம். இது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கீரை வந்து அந்த தொட்டியில் வந்து நல்லா பம்பு செட்டு உடச்சி மோட்ரு விட்டு அழைச்சி எடுக்கிறாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துன்னு வந்துருக்குறோம். நாளைக்கும் இதே மாதிரி வீடியோவோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். ஓகே, பை கைஸ், see you, டாட்டா, பை.